ஹாய் ஆல். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. காலையிலே எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு ஒரு கோலத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணேன். நான் மார்கழி மாதம் யூஸ்வலாக நைட்டே வாசலெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிடுவேங்க. காலையில் எந்திரிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ மார்கழி மாதத்தோட பெனிஃபிட்ஸும் நமக்கு வேணும். அட் த சேம் டைம் நம்ம ஒர்க்குக்கு ஏற்றா போல் சில ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடித்து வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்படி நான் செய்கிற ஒரு வேலை தான் நைட்டே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறது. என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா 6 to 7 மார்னிங் டியூஷன் எடுப்பேன். டியூஷன் எடுக்கிறது தான் என்னோடய வேலையே. ஸோ மார்னிங் பேட்ச் வர்றவங்களுக்கு நம்ம அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு வேலை செஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ முன்னாடி நாளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நைட்டே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி செய்கிற ஒரு வேலை தான் இந்த வாசலையும் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறது. எந்திரிச்சு வந்தோன்னா வாசலில் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கோலத்தை போட்டுட்டோன்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா அன்றைக்கி நாள் இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் எல்லாம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நேற்று யூடியூப் ஷார்ட்ஸில் இந்த கோலம் தான் போட்டு 2026 போட்டு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சரி இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே தோணுச்சு, இந்த கோலமே நம்ம ஏன் வாசலில் ட்ரை பண்ணி எல்லாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடமும் ஆயிடுச்சு பார்க்காம போடுறதுக்கு. சரி டக்குன்னு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். இந்த கோலம் போட்டு முடிக்க எனக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆச்சுங்க. இதை முடிச்சுட்டு நேராக பூஜை ரூமுக்கு போயிட்டேன். நைட்டே பூவெல்லாம் கட்டி வச்சுருந்ததுனால ஈஸியாக இருந்தது. சாமிக்கு எல்லாமே பூவை போட்டுட்டு இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, அதனால் முருகருக்கு வெத்தலை விளக்கு போட்டுட்டு பூஜையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. 6 மணிக்கு டியூஷன் பசங்க வந்தாங்க. அவங்க கூட 7 மணி வரைக்கும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டெய்லி ரொட்டீன் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இதுதாங்க என்னுடைய டெய்லி ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.